ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யார் யாருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருக்கோ அவங்க எல்லாருமே நாளையிலிருந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம். இது போக இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்போ விண்ணப்பிக்கலாம், எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இணைவதற்கு நாளை நல்ல வாய்ப்பு. அரசு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு அறிவித்தபடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைபவர்களுக்கு விண்ணப்ப பதிவு முகாம்கள் நாளை ஜூன் 4 புதன்கிழமை தமிழ்நாடு முழுவதும் 9,000 இடங்களில் நடைபெற உள்ளது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் ஜூன் 4 புதன்கிழமை நாளைக்கு 9,000 இடங்களில் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முகாம்கள் நடக்குது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுக்கு கிட்டத்தட்ட போன மாதம் மே மாதம் 29 முன்னேற்பாடுகள் நடக்குது. நிறைய இடத்துல விண்ணப்பங்களே கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு வழங்கி பெண் உரிமை காத்திட கலைஞர் கருணாநிதியின் நினைவை போற்றிடும் வகையில் இத்திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதே போல அரசு மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்குவது பெண்களுக்கு செய்யும் உதவி அல்ல, அது அவர்களின் உழைப்புக்கான சிறு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே தான் உதவித்தொகை என்று கூறாமல் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகைக்கான பொருளாதார தகுதிகள், நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருளாதார தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொருளாதார தகுதிகளை பொறுத்தவரை விண்ணப்பிக்கும் பெண்ணின் வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப வருமானம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது உங்களோட குடும்பத்துக்கு மொத்தமாக எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத இதில் மெயினாக எடுத்துக்குவாங்க. அந்த அடிப்படையில் குடும்பத்தில் உள்ளவர்களின் வருமானம் ஆண்டு ஒன்றுக்கு 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். அதாவது உங்களோட குடும்பத்துக்கு மொத்தமாக வருமானம் பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அதனெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வருமான சான்று அவசியம் இல்லை. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். வருமான சான்றெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சொந்த பயன்பாட்டிற்கு கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் இத்திட்டத்தில் பயனாளராக இணைய முடியாது. அதாவது உங்களுக்கு ஓனா கார் இருந்துச்சு, 4 சக்கர வாகனம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாது. 5 ஏக்கருக்கு அதிகமான நன்செய் நிலமும் 10 ஏக்கருக்கு அதிகமான புன்செய் நிலமும் வைத்திருக்கும் குடும்பத்தினரும் விண்ணப்பிக்க முடியாது. 5 ஏக்கருக்கு மேலே நன்செய் நிலம், 10 ஏக்கருக்கு மேலே புன்செய் நிலம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே சமயம் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளை பூர்த்தி செய்தவர் என்று தனியாக வருமான சான்று பெறவோ வேறு நில ஆவணங்களையோ விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது வருமான சான்று, நிலங்கள், இது சம்மந்தமான எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ண தேவையில்லை. ஆனால் அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, அது எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அறிவித்த தளர்வு, அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்பவே கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதில் ஒரு சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படாது. அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குறாங்களா, அவங்களுக்கு எல்லாமே இந்த மகளிர் உரிமை தொகை வழங்க மாட்டாங்க. தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் பெறுபவர்களும் விண்ணப்பிக்க முடியாது. இதில் அரசு எந்த தளர்வும் அளிக்கவில்லை. அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெறுபவர்களுக்கு உரிமை தொகையும் சேர்த்து வழங்கப்படும். அதாவது உங்கள் ஃபேமிலியில் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகை வந்துட்டுருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா இந்த உரிமை தொகை கம்பல்சரி வழங்கப்படும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த கவர்மெண்ட் அமௌண்ட் வாங்கினாலும் அதுக்கு அந்த ஃபேமிலிக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்க மாட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ மாற்றுத்திறனாளிகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மகளிருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விண்ணப்பித்து மகளிர் உரிமை தொகையும் வாங்கிக்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையும் வாங்கிக்கலாம். மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப பதிவு முகாம் எங்கு நடைபெறும்? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது, அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த திட்டத்திற்கு பொது விநியோக ரேஷன் கடைகள் ஒரு கணக்கெடுப்பு அலகாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் ரேஷன் அட்டை உள்ள ரேஷன் கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். அதே சமயம் அனைத்து ரேஷன் கடைகளும் விண்ணப்ப பதிவு முகாம்களாக செயல்பட வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் 34,811 ரேஷன் கடைகள் உள்ளன. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் 9,000 இடங்களில்தான் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெற உள்ளது. எனவே தங்கள் பகுதிக்கு எந்த முகாம் என்பதை அறிந்து அங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
இந்த மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் வந்து இப்போ 4ஆம் தேதி நடக்க போகுது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 இடங்களில் தான் நடக்குது. இதுக்கு மெயின் என்ன அப்படின்னா ரேஷன் கடை, எந்த ரேஷன் கடை உங்களுக்கு ரெகுலராக இருக்கோ அந்த ரேஷன் கடையை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு எங்கேயாவது மாற்றி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஷோ ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த ரேஷன் கடை, அது வந்து அந்த ரேஷன் கடை வந்து எந்த முகாமில் நடக்குது, எந்த ஏரியாவில் இந்த ரேஷன் கடைக்கான முகாம் வந்து இங்கே நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 ரேஷன் கடை அப்படின்னா 10 ரேஷன் கடை ஒரு முகாம் நடக்குது அப்படின்னு ஒரு காமனாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 5 ரேஷன் கடை, இது எல்லாமே எடுத்து ஒரு முகாம், அந்த 5 ரேஷன் கடை யார் யார் வராங்களோ அவங்க எல்லாருமே அங்கே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும். அப்போது 34,811 ரேஷன் கடை இருக்குது. ஆனால் 9,000 இடங்களில் தான் முகாம் நடக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, உங்களோட ஏரியாவில் சப்போஸ் இந்த முகாம் நடக்கல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, நீங்கள் சப்போஸ் வில்லேஜில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா பேரூராட்சி, நகராட்சி இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு முகாம் வந்து நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 10-15 இல்லை அப்படின்னா 5-10 ரேஷன் கடைகள் எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் முகாம் நடக்கும். 9,000 இடங்கள்ல இது நடக்குது. இல்லை அப்படின்னா உங்களோட ரேஷன் கடையில் இல்லை அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் கேட்டால் சொல்லிடுவாங்க இந்த ஏரியாவுக்கு எங்கே வந்து முகாம் நடக்குது, எங்கே வந்து நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த முகாமில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கான ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் போய் தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது தமிழகம் முழுமைக்கு நடக்குது. உங்கள் ஏரியாவில் நடக்கல அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நடக்கும். அங்கே உங்களோட ஊரும் வந்து அந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். உங்களை தவிர கிட்டத்தட்ட உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரேஷன் கடைகள் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு அங்கே ஒரு இடத்துல நடக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாமுக்கு என்னென்ன கொண்டு செல்ல வேண்டும், இப்போது எங்கே போகணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அங்கே போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதை பூர்த்தி செய்து அவற்றுடன் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, மின் கட்டண அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் போனையும் உடன் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது மெயினாக என்ன அப்படின்னா, கடந்த 29 மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்தே நிறைய இடத்துல விண்ணப்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பக்கம் மக்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் வழங்கினாங்க. ஆனால் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய இடத்துல அந்த முகாம்கள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பக்கம் வந்து விண்ணப்பங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி விண்ணப்பம் வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. சப்போஸ் இல்லை எங்கள் ஊரில் நடக்கலை அப்படின்னா பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி விசாரிச்சுக்கோங்க எங்கே நடக்குது அப்படின்னு. 4ஆம் தேதி நீங்கள் அங்கே போய் விண்ணப்பம் வாங்கி உடனடியாக அப்போவே பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஆனால் விண்ணப்பம் வந்து நீங்கள் அப்போவே பூர்த்தி பண்ணாலும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்ல, அதெல்லாம் இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, இந்த ரெண்டுமே மெயின். இபி பில், அதாவது இபி அட்டை, மின் கட்டண அட்டை இருக்குங்களா, அதை எடுத்துக்கோங்க. வங்கி கணக்கு, அதாவது பாஸ்புக், அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் உங்களோட அமௌண்ட் வந்து வரும், மாசமான 1000. அது போக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போது பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட ஆதார் வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆதாரில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, கையில் கொண்டு போய்க்கோங்க. அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேயும் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு, எல்லாத்துக்குமே காமனாக ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த நம்பரை வந்து நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்துலேயும் ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது மிஸ்மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும், மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்தாச்சு, நான் எந்த இடம்னு கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே போய் நான் அப்ளையும் பண்ணிட்டேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மகளிர் உரிமை தொகை வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் அறிய வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, விண்ணப்பித்த பின்னர் தங்களது விண்ணப்பத்தின் நிலையை அறிய https://kmut.tn.government.in/ அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய் பார்த்துக்கலாம். பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா நிராகரிக்கப்பட்டதா என்று தகவல்கள் தெரிவிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்பம், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அப்படின்னா உங்களோட எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நிராகரிக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது என்ன அப்படின்னா,
உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து மகளிர் உரிமை தொகை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த மாதம் வராது, கிட்டத்தட்ட 2 to 3 மாதம் ஆகும். 2வது மாதம் 3வது மாதம் நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்துடும். எலிஜிபிலிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்து உங்களோட விண்ணப்பம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. சப்போஸ் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க, ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சு எனக்கு எல்லா எலிஜிபிலிட்டியுமே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம். அது வந்து நீங்கள் அப்ளை பண்ண நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே ரிஜெக்ட் ஆனதுக்கான மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் மேல்முறையீடு செஞ்சு ரீஅப்ளையும் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.